Hi friends, welcome back to our channel Aksharna Creations. Happy Diwali to all. நம்ம இன்னைக்கு Diwali special recipes தான் பார்க்க போறோம். First பார்க்க போற ரெசிபி முந்திரி கொத்து எப்படி பண்ணது தான் பார்க்க போறோம். இதோட கண்டினியூஸ் வீடியோஸ் Diwali recipes தான் அப்லோட் பண்ண போறேன். அந்த வீடியோஸும் மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முந்திரி கொத்து பண்ணதுக்கு நான் இங்கே பச்சை பயிர் 1 கிலோ எடுத்திருக்கேன். அது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவினதும் வறுத்து எடுக்கணும். நான் இங்கே 3 தேங்காய் துருவினது எடுத்திருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு வறுத்து எடுக்கணும். நான் இங்கே 200 கிராம் கருத்த எள்ளு எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் செப்பரேட் பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. வறுத்த பயிறு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பயிறு தோல் செப்பரேட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மிக்ஸியில் 2 ஸ்பூன் சுக்கு பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸியில் சர்க்கரை பாகு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தேவைக்கு சர்க்கரை பாகு ஆட் பண்ணால் போதும். இந்த பருவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி இப்போ சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணி எடுக்கலாம். இப்போ மிக்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பேட்டர் ரெடி பண்ணதுக்கு நான் இங்கே கொஞ்சம் அரிமாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு பேட்டர் ரெடி பண்ணி எடுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானதுமே பேட்டரில் டிப் பண்ணி ஸ்மால் பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்க முந்திரி கொத்து மிக்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான டேஸ்டான முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கண்டினியூஸாக நெக்ஸ்ட் தீபாவளி ரெசிபீஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த வீடியோஸும் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.